சிவபுரம் என்று ஒரு அழகான சின்ன கிராமத்தில் சீதாக்குருவியோட வீடும் அவங்க நண்பர்களோட ஷாலி அர்ஜுன் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு. அங்கே சீதாக்குருவியோட வீட்டில் சீதாவும் அவங்களோட 2 பசங்களோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. செல்லுங்களா, அம்மா போய் சாப்பிட உணவு தேடி கொண்டு வரேன். அம்மா வர வரைக்கும் சண்டை போடாம சமத்தா இந்த நெல்மணிகளை சாப்பிட்டுன்னு இருங்க, சரியா? எங்களுக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம். எங்களை எப்பயுமே வெளியே கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ தான் எங்களை கூட்டிகிட்டு போவீங்க? இன்னைக்கு ஈவினிங் வெளியே கூட்டின்னு போயே ஆகணும், அப்படி தான் சொல்லிட்டேன். சரிம்மா பிங்கி, அம்மா ஃபஸ்ட்டு போயிட்டு உணவு தேடி எடுத்துன்னு வந்துடுறேன். அப்புறம் ஈவினிங் வந்து வெளியே கூட்டின்னு போகிறேன், சரியா? பக்கத்து வீட்டில் புறா குடும்பத்தில் அர்ஜுனும் மாயாவும் அவங்க குழந்தைங்க கூட ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க. மாயா, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோ. நான் போயிட்டு உணவு தேடி கொண்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் விளையாட வெளியே கூட்டின்னு போறேன். அர்ஜுனும் சீதாவும் ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க எப்போ உணவு தேட போகும்போதும் ஒன்றா தான் போவாங்க. இங்கே இவங்க கஷ்டப்பட்டு உணவு தேடின்னு இருக்காங்க. ஆனால் காகங்கள் அவங்க வீட்டில் சோனாவும் காலுவும் எப்போவும் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க, எந்த வேலையும் செய்யாமல். சோனா காலுக்கிட்ட, ஏய் காலு, எந்திரிச்சு போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட எதுனா உணவு கொண்டு வா. சோனா இப்படி சொன்னதும் காலு, என்ன சோனா, இப்போ போய் பசிக்குது சொல்ற? இனிமே நான் எங்க போய் உணவு தேடி கொண்டு வர்றது? நீயே சொல்லு. ஏய் லூசு காலு, உன்னை யார் இப்போ கஷ்டப்பட்டு உணவு தேட சொன்னா? அதான் சீதாவும் அர்ஜுனும் உணவு தேடி வச்சிருப்பாங்களே, அவங்க வீட்டுள்ள போய் எடுத்துன்னு வா. சோனா பேச்சை கேட்டுக்கிட்டு காலுக்காகவும் சீதா வீட்லேயும் அர்ஜுன் வீட்லேயும் ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டுள்ள போயிட்டு பழங்களையும் தானியங்களையும் திருடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த உணவை காலுவும் சோனாவும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அங்கே பக்கத்துலேயே போட்டுட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு திரும்ப வந்த சீதா கொஞ்சோண்டு தானியம் தான் கிடச்சிது. அதை கொண்டு வந்து வீட்டில் இருக்க தானியங்கள் கூட சேமித்து வைக்கலான்னு இதையும் வைக்க போச்சு. அப்போ போன இடத்துல தானியங்கள் இல்லாததை பார்த்து வீடு முழுக்க தேடிச்சு. எங்கேயும் தானியங்களே கிடைக்கல. இதை பார்த்ததும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. சீதா, எங்கள் வீட்டில் இருந்த தானியங்கள் எல்லாம் காணும், எல்லாத்தையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. மாயா, எங்கள் வீட்டில் இருந்த தானியங்களையும் காணும், யாரோ திருடிக்கின்னு போயிட்டாங்க. நைட்டில் குழந்தைங்க உணவு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? அப்போ சீதா பக்கத்தில் ஒரு இறகு கிடந்துச்சு. அது காகங்களோட இறகுன்னு தெரிஞ்சதும், இது அந்த காகங்களோட வேலை தான், அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே சீதா காகங்களோட வீட்டுக்கு போச்சிங்க. காலுவும் சோனாவும் திருடிட்டு வந்த பழங்களையும் தானியங்களையும் சாப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் கிடக்கிறத பார்த்த சீதாவும் மாயாவும் காகங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டணும்னு நினச்சாங்க. ஆனால் கோவத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோனாவும் காலுவும் சீதாவையும் மாயாவையும் அடிக்க ஆரம்பிச்சுதுங்க. இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஹலோ குட்டீஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். This video sponsored to by SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தினமும் 300 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர
ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலே வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.